அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட லைஃப்ல எனக்கு பர்சனலா நடந்த ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மேபி இந்த விஷயம் உங்களுக்குமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கறதையும் நான் நம்புறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த வீடியோ இன்ஸ்பயர் பண்ணுச்சா அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போயிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் என்னோட ஸ்கூல் டைம்லயுமே சரி காலேஜ் டைம்லயுமே சரி ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோட ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு காலேஜ் ஜாயின் பண்ண புதுசுல ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். என்ன அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. பட் நான் சேர்ந்த காலேஜ்ல ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. ஆல்மோஸ்ட் அந்த காலேஜ்ல ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் ஃப்ரெஷரா அந்த காலேஜ்குள்ள போகும்போது அந்த காலேஜுமே சரி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே சரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் படிச்சது ஒரு விமென்ஸ் காலேஜ் தான். ஒரு சின்ன ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரு பெரிய காலேஜுக்கு போகும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இருக்கிற ஒரு சின்ன நர்வஸ்னஸ் தான் எனக்குமே இருந்துச்சு. ஈவன் தோ அது ஒரு விமென்ஸ் காலேஜா இருந்தாலுமே கூட ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நமக்குன்னு ஒரு கேங் ஃபார்ம் பண்றதுலேயே ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு போயிடும். ஏன்னா நான் போறப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்னோட அந்த காலேஜுக்கு வரல. நான் ஸ்கூல்ல எனக்குன்னு ஒரு கேங் வச்சிருப்பேன் பாத்தீங்களா, அதுல உள்ள எல்லாருமே அவங்களுக்குன்னு ஏத்த மாதிரியான காலேஜுக்கு போயிட்டாங்க. நான் எனக்கு ஏத்த மாதிரியான ஒரு காலேஜ் நான் சூஸ் பண்ணி அங்க போனேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட இருந்த கேங் மெம்பர்ஸ் யாருமே என்னோட காலேஜுக்கு வரல. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்குன்னு ஒரு கேங்கை ஃபார்ம் பண்றதுக்கே எனக்கு 1 இயர் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு வழியா நல்லபடியா நான் என்னோட ஃபர்ஸ்ட் இயரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் இயர் வரும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, காலேஜ்ல இயர்லி யூனியன் மெம்பர்ஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். எனக்கு அது ஃபர்ஸ்ட் இயர்ல அதை பத்தின நாலேஜ் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ செகண்ட் இயர் வரும்போது அதை பத்தின நாலேஜ் வந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த எலெக்ஷன்ல யார் நிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் நிக்க முடியும். அவங்க மட்டும் தான் அதுக்கு குவாலிஃபைட். ஸோ செகண்ட் இயர் நான் வரும்போது நானுமே அதுக்கு குவாலிஃபைட் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்த பத்தி எங்களோட ப்ரொஃபசர்ஸ் லெக்சரர்ஸ்லாம் எங்கள்கிட்ட அதை பத்தி பேசினாங்க. ஸோ அந்த டைம்ல எனக்கு அந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படிங்கறதுல ஒரு 0.1% கூட ஐடியாவே கிடையாது. ஸோ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மளோட ஸ்டடீஸ்ல நம்ம 85%க்கு அபவ் இருக்கணும். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அட்டெண்டன்ஸ் ஒரு 90% அளவுக்காவது நம்மளோட அட்டெண்டன்ஸ் இருக்கணும். ஸோ தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஏன்னா நம்ம எலெக்ஷன்ல வின் பண்ணி நம்ம ஒரு போஸ்டிங்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட காலேஜ் ஒர்க்கையும் நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட கிளாஸ் ஒர்க்கையுமே நம்ம பார்த்துக்கணும், நம்ம ஸ்டடீஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கறதுனால தான் 85%க்கு மேல உள்ள ஸ்டூடெண்ட்ஸை குவாலிஃபை பண்றாங்க. ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷனுமே என்கிட்ட இருந்துச்சு. ஆனாலுமே எலெக்ஷன்ல நிக்கணுங்கிற ஐடியா எனக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஒரு கிளாஸுக்குமே யார் யார் எந்தெந்த பொசிஷன்ல நிக்க போறீங்க அப்படின்ட்டு நேம் லிஸ்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என் கிளாஸுக்கு வந்தாங்க. ஸோ அந்த டைம்ல என் கிளாஸ்ல யாருமே வாலண்டியரா இல்ல. இன்னும் சொல்ல போனா எனக்கு நான் நிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாவே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த காலேஜ்ல உள்ள ஸ்ட்ரென்த்தை பார்த்து பயம். ஏன்னா அந்த காலேஜ்ல எனக்கு யாரையுமே தெரியாது, நின்னாலும் நான் தோத்து போயிடுவேன் அப்படின்ட்டு எனக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ எனக்கு அந்த ஐடியா சுத்தமா இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் ஒரு இயர் ஃபுல்லா நான் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டயுமே ஒரு அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருந்தேன். நானும் வாலண்டியரா போயிட்டு எல்லாத்தையும் பேசுவேன். கொஞ்சம் டாக்கேட்டிவ் கேர்ள் தான் நானு. ஸோ அந்த டாக்கேட்டிவ் கேர்ளா இருக்கிறதுனாலயே நீ நின்னா நீ ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் என்ன என்கரேஜ் பண்ணாங்க. பட் அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணியுமே எனக்கு கொஞ்சம் கூட அதுல ஒரு கான்ஃபிடென்ட் வரவே இல்லை. அதுல போய் நிக்கணும், அந்த எலெக்ஷன்ல போய் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையுமே எனக்குள்ள வரல.
பட் அந்த பாயிண்ட்ல தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், எனக்குன்னு ஒரு கேங் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கேங் வந்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணாங்க. நம்ம கேங்ல இருந்து ஒரு பொண்ணு போயிட்டு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டானா எங்களுக்குமே ஒரு ப்ரௌடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க வந்து சீரியஸா சொன்னாங்களா இல்ல எனக்கு கலாய்க்கிறதுக்காக சொன்னாங்களான்ட்டு எனக்கு நிச்சயமா அப்ப தெரியல. எனக்கு அந்த டைம்ல என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க எல்லாருமே எனக்கு கலாய்க்கிறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. சீரியஸாவே நேம் லிஸ்ட் கன்ஃபார்மா கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எல்லாருமே சேர்ந்து நீ நில்லு, ஜெயிச்சாலும் பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் நேம கொடுக்க சொன்னாங்க. நானும் சரி நம்ம கன்ஃபார்மா தோக்க தான் போறோம், நேம் கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்னன்ட்டு சரி கொடுத்துதான் பார்ப்போமேன்ட்டு நான் போயிட்டு நேம் கொடுத்துட்டேன். ஸோ எலெக்ஷன்னா என்ன இருக்கும், நம்ம எல்லார்கிட்டையும் போயிட்டு ஓட் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரீ டைம்ல ஒரு கிளாஸ்க்கா போயிட்டு நமக்கு ஓட் கேட்கறதுனா கேட்கலாம். நானும் ஓட் கேட்கறதுக்காக போனேன். பட் எனக்கு என்னன்னா ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. எல்லாருமே என்னை பார்த்து கலாய்க்கிறாங்களோ நக்கலா சிரிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த டைம்ல பட்டுச்சு. ஏன்னா எனக்கு அங்க யாரையுமே தெரியாது. இன்னும் சீனியர்ஸா ஃபேஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸாவே இருந்துச்சு. இப்படியே வந்து ஒரு 1 வீக் வந்து போயிடுச்சு. 1 வீக் தான் நமக்கு எலெக்ஷனுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த 1 வீக் போயிடுச்சு. 1 வீக்ல நம்மளால எத்தனை பேர்கிட்ட ஓட் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கேட்டுக்கலாம். ஒன் ஃபைன் டே எலெக்ஷன் டேட்டும் வந்துடுச்சு. எலெக்ஷன் எப்படி நடக்கும்னா, காலையில எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே ஆடிட்டோரியம்ல அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி இந்த மெயினான 4 போஸ்டிங், அதாவது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, வைஸ் செக்ரட்டரி, இந்த 4 போஸ்டிங்க்கு நிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஸ்டேஜ்ல ஏறி அவங்களுக்கு என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பேசி ஓட் கேட்கலாம். இந்த 4 போஸ்டிங்க்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு கேண்டிடேட் நின்னாங்க. எங்க காலேஜ்ல 10 டிபார்ட்மெண்ட். ஸோ 10 கேண்டிடேட் வந்து ஒரு போஸ்டிங்க்குமே நின்னாங்க. சில பேர்லாம் பேப்பர்ல எழுதிட்டு வந்து கேம்பெயின் பண்ணாங்க, ஓட் கேட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சமே நர்வஸா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல, பேப்பர்லாம் கொண்டு போகல. எனக்கு ஸ்டேஜ் ஃபியருமே ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா நான் படிச்ச ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டேன். பட் இங்கே எனக்கு முன்னாடி ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ், பிரின்சிபல் மேம் எல்லாரும் நிக்கிறதுனால எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பேசுனாங்க, அடுத்து வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் பேசுனாங்க, அடுத்து செக்ரட்டரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் பேசுனாங்க. ஃபைனலா வைஸ் செக்ரட்டரி கேண்டிடேட்ஸ் வந்துச்சு. நானுமே வைஸ் செக்ரட்டரிக்கு தான் கேண்டிடேட்டா நின்னேன். ஸோ என்னோட டர்ன் வரும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்பவே நர்வஸா இருந்துச்சு. பட் எனக்கு நானே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு பேச போறோம், நம்ம பேசுறது மூலயமா நமக்கு எத்தனை ஓட்டு வருது அப்படிங்கறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். நான் ஸ்டேஜ்ல பேசின விஷயங்கள் என்னங்கிறது எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இல்லை. பட் எனக்கு ஞாபகம் இருக்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு வைஸ் செக்ரட்டரி ஆகிறேன் அப்படின்னா எனக்கு நீ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே நான் பண்ணுவேன். அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எனக்கு என்ன தேவை இருக்குன்னு அவங்க வந்து என்ன கேட்கறாங்களோ அதையுமே நான் நிறைவேற்றுவேன். பட் இதுல ஒரு காமெடி என்னன்னா, எனக்கு அந்த டைம்ல வைஸ் செக்ரட்டரிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னங்கறத பத்தின அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஒருவேளை நம்ம வைஸ் செக்ரட்டரி ஆயிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தியும் ஒரு நாலேஜும் கிடையாது. ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா எனக்குன்னு ஒரு பேட்ச், ஒரு கோட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த கோட்டுக்காகவும் அந்த பேட்ச்காகவும் நான் ஆசைப்பட்டு இந்த எலெக்ஷன்ல வந்து நான் நிக்கல. ஒருவேளை இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா என்னோட டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நான் பார்ஷியாலிட்டி இல்லாம, மெயினா இந்த ஒரு விஷயம் தான், இந்த பார்ஷியாலிட்டிங்கிற அந்த வேர்டை நான் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா நான் சொன்னேன். ஏன்னா பார்ஷியாலிட்டி அப்படிங்கறத நானுமே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் டைம்லயுமே சரி, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதும் சரி, நிறைய பார்ஷியாலிட்டி நிறைய பேர்கிட்ட இருக்கும். அது யூனியன் மெம்பர்ஸ்னு இல்லை, நிறைய இடத்துல வந்து பார்ஷியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சில பேரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, பாக்கி சில பேரை வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால நான் அந்த பார்ஷியாலிட்டிங்கிற அந்த வேர்டை வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் சொன்னேன். நான் வைஸ் செக்ரட்டரியா வந்து நான் போஸ்டிங் வந்துட்டேன் அப்படின்னா நான் எல்லாரையுமே ஈக்குவாலிட்டியா தான் நடத்துவேன் அப்படிங்கறத பின் பாயிண்ட் பண்ணி நான் சொன்னேன். என்னோட கேம்பெயின் அப்படிங்கிறது ரொம்பவே ஷார்ட்டா தான் இருந்துச்சு. நான் ஒரு 5 மினிட்ஸ் கூட முழுசா பண்ணியிருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த நல்லா தெளிவா ரொம்ப லவுடா சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாருமே நல்லா கிளாப் பண்ணாங்க. அது எனக்கு மட்டும் இல்ல, நான் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானுமே என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போயிட்டு உட்காந்துட்டேன். பட் அந்த டைம்ல எனக்கு உள்ள என்ன ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, சில பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்க.
அங்க இருந்த கேண்டிடேட்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ காலேஜ்லயுமே நிறைய பேரை வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பஸ்மேட்ஸா இருக்கலாம், வேன்மேட்ஸா இருக்கலாம், ஒரே ஊர்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பட் என்னோட கேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து என்னோட கிளாஸ்ல வெறும் 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல 10 பேர் தான் இந்த காலேஜுக்கு வந்துடணும். அதுவும் வேற வேற டிபார்ட்மெண்ட். என்னோட கிளாஸ்லயுமே என்னோட கேங்ல வெறும் 5 பேர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த காலேஜ்ல எனக்கு தெரிஞ்ச பீப்புள்னு பாத்தீங்கன்னாலே கவுண்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்ன நல்லா தெரியும். பிளஸ் என்னோட கிளாஸ்ல உள்ள அந்த 70 பேருக்கு தெரியும். மொத்தமாவே கணக்கு பண்ணா எனக்கு வர 100 நோட்ஸ் தான் வரும். பட் அந்த காலேஜோட ஸ்ட்ரென்த் வந்து 3000 எங்க இருக்கு, 100ங்கிறது எங்க இருக்கு. ஜெயிப்பேன் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஓட்டிங் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் ஓட் போட்டாங்க. ஓட் போட்டுட்டு போயிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியாத நிறைய பீப்புள், அது சீனியர் ஜூனியர் எல்லாருமே என்கிட்ட வந்து நான் உங்களுக்கு தான் ஓட் போட்டேன் நிறைய பேர் வந்து சொன்னாங்க. நானும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்னைக்கு ஈவினிங்கே ஓட்டிங்கோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் மறுபடியும் ஆடிட்டோரியம்ல போயிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேதர் ஆனோம். ஸோ இந்த கேண்டிடேட்ஸ்ல உள்ளவங்களெல்லாம் ஃப்ரண்ட் ரோல உட்கார வச்சுட்டாங்க. என் பக்கத்துலேயே என் கேங் மெம்பர்ஸும் இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு நர்வஸும் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பயம் இல்லை. ஏன்னா நான் செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கடைசி வரைக்கும் இல்லை. அப்புறம் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அடுத்து வைஸ் பிரசிடென்ட், அடுத்து செக்ரட்டரி. கடைசியா வைஸ் செக்ரட்டரி யாரு அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேரு ஆமினா அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அது காதுல விழுந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என் கேங் மெம்பர்ஸ்னா அவங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீ தான் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரியே ஃபைனலி த வைஸ் செக்ரட்டரி எஸ் அப்படின்ட்டு ஆமினா அப்படின்ட்டு என்னோட பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க. எனக்கு சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதானே எனக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த டைம்ல ஜெயிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் வந்து இருந்துச்சு. பட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஸ்டேஜுக்கு போயிட்டு பிரின்சிபல் கையால பேட்ச்லாம் வந்து அவங்க குத்தி விட்டாங்க. அது ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. உண்மையா சொல்லணும்னா அந்த டைம்ல கொஞ்சம் ப்ரௌடா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஓத் டேக்கிங் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வைஸ் செக்ரட்டரி ஆயாச்சு. ஸோ இது வந்து ஒரு இன்டர்வல் பிளாக் மாதிரி தான். இதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். நான் வைஸ் செக்ரட்டரி ஆகி கொஞ்ச நாளைக்கு என்னால் வந்து அதை நம்பவே முடியல. 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு காலேஜ்ல அந்த அளவுக்கு யாரையுமே தெரியாம வெறும் என்னோட அந்த கேம்பெயினை வச்சு நான் பேசுற அந்த ஒரு 3 பாயிண்ட் மனசுல வச்சு எனக்கு எவ்வளவு பேர் ஓட் போட்டிருக்காங்க அப்படிங்கறது நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமான மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மனசையுமே நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அட் த சேம் டைம் ஃபேக்கல்டி கிட்டேயும் நம்ம வந்து லாயலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமான மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்பவே பேர்டனும் அதிகமான மாதிரி இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அதுக்கடுத்து நிறைய இஷ்யூஸ் வந்து நடந்துச்சு. ஏன்னா சில விஷயத்துல வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸுக்கு லெக்சரர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயத்துல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். அட் எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு ஸ்டாண்ட் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டைம்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்தும் சரி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்டேருந்தும் சரி நிறைய ப்ரெஷர் வந்து யூனியன் மெம்பர்ஸ்க்கு வரும். வைஸ் செக்ரட்டரி அப்படின்னா எங்களுக்கு கீழே நிறைய மினிஸ்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நாங்கள் தான் ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். நாங்கள் எங்களுக்கு மேலே உள்ள பிரின்சிபல்ட்டையோ எங்களோட இன்சார்ஜ் மேம்கிட்டையோ அவங்க சொல்றத கேட்டுட்டு எங்களோட மினிஸ்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ்ட்ட நாங்கள் அந்த விஷயத்த சொல்லணும். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி அதை மறுபடியும் எடுத்துட்டு போயிட்டு எங்க மேம்கிட்டையும் பிரின்சிபல்ட்டையும் நாங்கள் போயிட்டு அதை டெலிவர் பண்ணணும். அவங்க அதுக்கு ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் நாங்கள் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குள்ளேயே அவ்வளோ கருத்து வேறுபாடுகள் எங்களுக்குள்ள வரும். அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ், அவ்வளோ கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் மாதிரி நடக்கும். எங்களுக்குள்ளயுமே நல்லா நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த போஸ்டிங் அப்படிங்கறது வந்து நம்மள மென்டலி ரொம்பவே நம்மள வந்து டெஸ்ட் பண்ணும். நம்ம எந்த அளவுக்கு மென்டலி ஸ்டேபிளா இருக்கும் உடையாம இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அங்க இருந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு நீடலோட டாப்ல நிக்கிற மாதிரி எந்நேரமும் நம்ம கீழே விழலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைம் வந்து நமக்கு இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஒரு இதெல்லாம் என்னப்பா ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தோணுது.
பட் அந்த டைம்ல வந்து அந்த ஏஜுக்கு அப்போ நமக்குள்ள அந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம அந்த போஸ்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு பவரை வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த யூனியன் மெம்பர்ஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது எதனால எல்லா காலேஜ்லயுமே வைக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு 18 வயசு ஆகும்போது ஓட் போடுற அந்த உரிமை வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம லீடர்ஷிப்பை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரீ ப்ராக்டிஸாக தான் நம்ம யூனியன் மெம்பர்ஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறத எல்லா காலேஜ்லையுமே வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஒரு போஸ்டிங்ல இருந்தாலுமே அந்த போஸ்டிங் பவருங்கிறத மிஸ்யூஸ் பண்ணாம எப்படி நமக்கு லாயலா நம்ம இருக்கோம் அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இடமும் அதுதான் அப்படிங்கறது எனக்கு அன்னைக்கு புரிஞ்சிச்சு. சில டைம்ல எனக்கும் என் கிளாஸ்மேட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வரும். நீ பவர்ல இருக்கிறதுனால நீ ஓவரா பண்ற, எங்களை ஓவரா வந்து நீ கண்ட்ரோல் பண்ணலான்னு பாக்குற அப்படிங்கிற மாதிரி எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை என் கிளாஸ் மெம்பர்ஸ்க்கோ இல்லை என் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்திருக்கு. நான் என் கேங்ல உட்காந்து நிறைய டைம் வந்து அழுதுருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒன் டைம் அழுதப்ப கூட காலேஜுக்கு வந்து லேப்டாப் எடுத்துட்டு போவோம் ப்ராஜெக்டுக்காக. ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஒரு வாட்டி அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல உள்ள கேமரா ஆன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அழுததை வீடியோ எடுத்தாங்க. ஸோ அந்த டைம்ல அழுததை இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு வந்து செம்ம காமெடியா இருக்கு. பட் அந்த டைம்ல அந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆகி அழுதுருக்கேன். நான் ஈஸியா அழக்கூடிய ஒரு ஆள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நமக்கு பிடிச்சவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹர்ட்டுங்கிறது ஆகும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய வாட்டி நான் ஹர்ட் ஆயிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த சைடும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாம, இந்த சைடும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாம, இந்த ஸ்டாண்ட் எடுத்தா அவங்க கோச்சுப்பாங்களோ, அந்த ஸ்டாண்ட் எடுத்தா இவங்க கோச்சுப்பாங்களோ அப்படின்ட்டு நிறைய டைம்ல டெசிஷன் எடுக்க முடியாம நான் அழுதுருக்கேன். கிளாஸ்மேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம பிரின்சிபல் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் கிட்டயுமே நான் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். நானும் கிடையாது, என்னோட யூனியன் மெம்பர்ஸ் எல்லாருமே நிறைய திட்டு வாங்கியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா நாங்க யூனியன் மெம்பர்ஸா இருக்கிற அந்த டைம்ல வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு காலேஜ்ல. அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு. இன்னும் என்னன்னா நம்ம யூனியன் மெம்பர்ஸா இருக்கும் போது நம்ம கிளாஸ்ல இருக்கிற டைமை விட நம்ம வந்து ரோமிங்ல இருக்கிற டைம் தான் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல யூனியன் மெம்பர்ஸ்லயே வந்து சில ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொசசிவ் ஆகுறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நிறைய வந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல அது பழக 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 அந்த பவர் வந்து எந்த மாதிரி நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியுமே நமக்கு வந்துடும். ஸோ ஒரு 4-5 வாட்டி நம்ம பிரின்சிபல்கிட்ட திட்டு வாங்கும் போதோ இல்லை நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட லெக்சரர்கிட்ட திட்டு வாங்கும் போதோ நமக்கு வந்து கொஞ்சம் சூடு சொரணை இருக்கும், அழுவும். பட் அதுக்கு மேலே வந்து நமக்கு அதே பழகி போயிடும். அவங்க வந்து எதுக்காக திட்டுறாங்க, ஏன்னா நமக்கே இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட்ல நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டுமே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவங்களோட சுச்சுவேஷனுமே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ எந்த மாதிரியான டெசிஷனை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு யூனியன் மெம்பர்ஸா நாங்கள் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ்ல ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணோம். மற்ற எந்த விஷயத்துல நாங்கள் ஒழுங்காக இருந்தோமோ இல்லையோ தெரியாது, பட் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஒழுங்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்னைக்கு வரைக்குமே எனக்குள்ள இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம், நான் வந்து வைஸ் செக்ரட்டரியா இருந்ததுனால எனக்கு தெரியாத நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபேக்கல்ட்டி என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, காலேஜோட அல்காரிதம் என்னென்ன மாதிரி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. காலேஜுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்கள நம்ம எந்த அளவுக்கு கவனிச்சுக்கணும், எந்த அளவுக்கு அவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள எந்த விதத்திலயுமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாம பாத்துக்கணும் அப்படிங்கறதையுமே நாங்க கத்துக்கிட்டோம். இப்படியே பல குட் திங்ஸையும் பார்த்தோம், பேட் திங்ஸையும் பார்த்தோம். நிறைய ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு யூனியன் மெம்பரா நாங்க தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது ஒரு ஈவெண்ட்லயுமே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து நடக்குது. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்கு நிறைய பிளான் பண்ணுவோம், பட் எங்களுக்குள்ளேயே நிறைய விஷயம் சொதப்போம். அன்னைக்கு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போன ஒரு யூனியன் மெம்பர் வந்து அன்னைக்கு ஆப்சென்ட் ஆயிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்த அந்த ஒர்க்கை யாருக்கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பங்கள் எங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயம் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நான் யூனியன் மெம்பர்ஸ் எலெக்ஷன்ல நான் நிக்காம இருந்திருந்தா இந்த மாதிரியான நிறைய ஹார்ட்ஷிப்ஸான சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமே போயிருப்பணும் அப்படிங்கிறது இப்போ தோணுது.
ஏன்னா இப்போ என் லைஃப்ல ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்தா கூட, ரொம்பவே டவுன் ஆனா கூட அப்ப நான் யோசிக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். நமக்கு ஒரு 19-20 அந்த ஏஜ்லயே நம்மளால இந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அதை வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ நம்மளால எந்த அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதை நினைச்சு நானே எனக்குள்ள நான் இன்ஸ்பயர் ஆயிப்பேன். இது எல்லா விஷயத்தையும் ஒரு சைடு வச்சிருந்தாலுமே இந்த சைடு ஸ்டடீஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. தியரி எக்ஸாம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம், வைவா, அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அதுக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும். அவ்வளோ ஈவெண்ட்ஸ், அவ்வளோ ஃபங்க்ஷன், ஒரு ஈவெண்ட் கூட ப்ராப்ளம் இல்லாம முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்டரியே கிடையாது. எல்லா ஈவெண்ட்லயுமே ப்ராப்ளம் வரும். எல்லா ப்ராப்ளமுமே நாங்க ஹேண்டில் பண்ணி அந்த சுச்சுவேஷனை நாங்க ஸ்மூத்தா கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஒரு வழியா ஃபேர்வெல் முடிஞ்சிச்சு. எங்களோட சீனியர்ஸ்க்கான ஃபேர்வெல்ல நாங்க நல்லபடியா கண்டக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களோட பேட்சை நாங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டு எங்களோட அந்த போஸ்டிங்ல இருந்து நாங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கியாச்சு. ஸோ அந்த பேட்சை நான் ரிட்டர்ன் கொடுக்கும் போதே எனக்கு ரொம்பவே கம்ப்ளீட்டா ஃபீல் ஆச்சு. மனசுக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் கூட கிடையவே கிடையாது. நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜ்ல என்னென்ன பாயிண்ட் பேசுறனோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதுபடி நடந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் எனக்குள்ள இருந்துச்சு. நான் பேட்சை ரிட்டர்ன் பண்ணும்போது கம்ப்ளீட்டா எந்த ஒரு கில்ட்டும் இல்லாம நான் என்னோட பேட்சை ரிட்டர்ன் பண்ணேன். ஃபைனல் இயர் வந்ததுக்கு அப்புறமுமே பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி போஸ்டிங்க்கு என்ன நிக்க சொல்லி எல்லாருமே கம்பல் பண்ணாங்க. பட் எனக்கு வந்து போதும் அப்படின்ட்டேன். போஸ்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் இயர்ல நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னோட ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபைனல் இயர்ல நான் எலெக்ஷன்ல நிக்கல. இந்த ஸ்டோரி மூலமா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு 0.1% கூட நம்பிக்கையே இல்லை நம்ம ஜெயிப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அந்த காலேஜ்ல வெறும் 100 பேருக்கு தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற போது ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். பட் ஒன்ஸ் வைஸ் செக்ரட்டரியா நான் அப்பாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறத வச்சு நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அப்படிங்கிறது கிடையாது. நமக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம், கிராப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத வச்சுதான் நம்மளோட வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து இருக்கு அப்படிங்கறது நான் அன்னைக்கு கத்துக்கிட்டேன். என்னோட லைஃப் மூலியமா நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஸோ அந்த விஷயம் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த இன்சிடென்ட்டை பர்டிகுலரா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இந்த ஸ்டோரி அவ்வளவுதான். என்னோட லைஃப்ல ஒரு பார்ட், ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி எல்லார் லைஃப்லயுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. என் லைஃப்லயுமே நிறைய ஸ்டோரிஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்றதுக்கான தேவை ஏற்பட்டா நான் நம்ம சேனல்ல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஸ்டோரி மூலியமா நம்ம சேனலை பாக்குற, இந்த வீடியோவை பாக்குற யாராவது ஒருத்தவங்களோட லைஃப் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு, என் மூலியமா யாராவது இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஸோ இந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் என்னோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இத மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடையும் டாபிக்ஸோடையும் உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, bye bye.